கையில கிடைச்சா நாளைக்கே கொண்டுறேன்னு சொன்னாங்க, கொண்டுட்டாங்க. காலை ஒடிச்சு போட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நான் பாத்துக்கிறேன். கையில கிடைச்சா என்ன ஏத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல, அப்ப யார் எம்பளே விட்டுருக்கலாம்ல. எம்பளே உன் பிள்ளை எனக்கு கையில கிடைச்சா உன்னை அடிச்சு கைகளை உடச்சு கொண்டுருவேன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி கொண்டுட்டாரு, எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய காலை உடச்சு போட்டாங்கல்ல, அதோட விட வேண்டிதானே. ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்களாம்ல, நைட்டு பூரா ரத்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சிவகங்கை ஜிஹெச்ல உடம்பு வச்சிருந்தாங்க. அப்படி கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போயிடுச்சு சார். ரத்தம் போன உடனே சார் அவங்க சரி சீரியஸாக முடிஞ்ச ஒட்டு வந்து ஆளை காட்டி விட்டாங்க சார். இதே சார் நடந்தது. இது ரெண்டு நாளைகளை வந்து யாருமே பார்க்க விட மாட்டாங்க. இது வந்து போலீஸ் வந்து அவனே சொல்லிட்டேன், நம்ம வந்து தாழ்த்தப்பட்டதுனால நம்ம சமுதாயத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்றத இந்த இதனாலே சார் வந்து நான் ஆனா வந்து இவனை வந்து அடிச்சு இதனாலே சார் அவனை வந்து வெறித்தனமா போலீஸ்கார வந்து எனக்கு செஞ்சது சார். இதான் சார் உண்மை. ஆமா சார், வழக்கு இருந்துச்சு. வழக்கு அடிதடி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது வந்து திருப்பி எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே இருந்தேன். திருப்பி ஒரு சின்ன பிரச்சனை நேற்று லைட்டு இடைக்காட்டூர்ல மாடாமல்ல நடந்துச்சு சார். அவங்க வந்து இதனால வந்து அவனை கை வச்சதுனால இந்த பிரச்சனை வந்து சார். இவங்க வேணும்னே இருந்தது. அவன் பையனுமே சொல்லிட்டான் மீடியாவில், வந்து அவன் என் தம்பிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டேன் சார். அதோட விட வேண்டியது சார். இவங்க வேணும்னே வந்து போலீஸ் வந்து நீ எப்படி தாழ்த்தப்பட்டு வந்து அவனை மட்டும் அடிக்கணும், அவனை அடிச்சு காலை ஒடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கே கூட்டி வரல சார். ஸ்டேஷனுக்கே கூட்டி தனியா காட்டுக்குள்ள வச்சு இந்த பிரச்சனை மேல ஒரு சொல்லிட்டேன் சார். அந்த மயம் சொல்லியா சார், கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு வச்சு காலை ஒடிச்சு ரத்தம் பூரா போகுதுப்பா, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறேன் சார். அதோட சிவகங்கையில இருந்து என்னோட சொல்லாமலாம் கூட காலி பண்ணி இங்க கொண்டு விட்டாங்க சார், மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு. கடைசியில காலையில டிஎஸ்பி சார் சொல்றாரு, எதுவுமே சொல்லல, நீங்க பெரியாஸ்பத்திரிக்கு போங்கன்ட்டு அவர் சொன்னார். அதோடய ஒடியாந்து வந்தான். இதான் சார் நடந்தது. சொல்லவே இல்லை சார், சிவகங்கையில இருந்து கூட்டி வந்து சொல்லவே இல்லை சார். அதுக்கு பிறகுதான் சார் இப்ப இங்க வந்து அவன் நேத்துதான் சொல்லியிருக்காங்க, நேற்று உங்க பையன் சிஹெச் மதுரை கொண்டு வந்துட்டாங்க சார், சிவகங்கையில தானே சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தா இங்க கொண்டு வந்து என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் ஒய்ஃபு, என் பாப்பாலாம் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சார் இப்ப காலையில செய்தி வருது இறந்துட்டு. ஆமா சார், இது கண்டிப்பா இது வந்து போலீஸ்காரருடையதே சார். போலீஸ்காரே சார் ஜாதியுடையதான் சொல்லி சொன்னது. இதே சார் உண்மை நடந்தது. ஆமா சார். இல்ல சார், நான் வாங்க மாட்டேன், என் பையனை நான் வாங்க மாட்டேன். கோடான கொடி சொத்து சார், ஒரே பையன் சார். அது 1000 தப்பு படிச்ச கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போறது சார், தனியா தூக்கு போறது. இவங்க எதுக்கு சார் அடிச்சு காலை முடிச்சு ரத்தத்தை வர வச்சு இது. அதே மாதிரி சிவகங்கை ஜிஹெச்ல ரத்தத்தை பூரா எடுத்திருக்காங்க சார். ரத்தத்தை பூரா எடுத்து அது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, மயப்புல அந்த காலில் உள்ள ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதே சார் நடந்தது. நான் விட காலிலே காட்டவே மாட்டாங்க சார், விடவே மாட்டேன் சார். நான் இந்த காலனின்றதுனாலதான் சார் இவ்வளவு பிரச்சனையே வருது. போலீஸ்காரங்களே சார் அவளை வேணும்னே எல்லா வேலையுமே பண்ணது. அது நல்லா எனக்கு தெரியும் சார். அவனுமே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன், அவங்க அம்மாவை சொல்லியிருக்கேன் சார். எனக்கு காலில் வந்து இது கீழே ஒரு கல்லு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஓடிச்சு என்னை அதோட ஆஸ்பத்திரிக்கு கூட இங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சே தெரியல சார். அதெல்லாம் கிடையாது சார். இவங்க வந்து கட்டுக்கதை கட்டுறாங்க சார். எப்படி சார் ஒருத்தர் எப்படி சார் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன் சொல்லுங்க பாப்பா, பாலத்துல இருந்து எப்படி சார் குதிக்க முடியும்? அவனுக்கு லூசா பிடிச்சிருக்கு, 1000 தப்பு செஞ்சாலும் பாலத்துல இருந்து எப்படி சார் குதிப்பேன்? அவனே சொல்றேன் சார், கீழே ஒரு கல்லு என் காலு, அதுக்கு அடுத்து கீழே ஒரு கல்லு, அதுக்கு மேல ஒரு கல்லை வச்சு காலை ஒடிச்சிருக்காங்க சார். அவன் 1000 தப்பு கவர்மெண்ட்ல இருந்து தூக்கு போடுறது சார், தூக்கு தண்டனை கொடுக்கட்டும், மண்ணு தண்டனை கொடுக்கட்டும் சார். எதுக்கு சார் விடவே மாட்டேன். அவனை சொல்லியிருக்காங்க. மானாமதுரை ரயில்வே காலனியில் இருவரை வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் என்பவர் மரணம் அடைந்துள்ளார்.
போலீசார் தன் மகனை அடித்தே கொலை செய்ததாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், நடந்தது என்ன விவரம்? ஜெயஸ்ரீ, சிவகங்கை மாவட்டம் சியோன் நகரில் நேற்று முன்தினம் இருவரை வாளால் ஓட விரட்டி வெட்டிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பானது. இந்த சம்பவத்தில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த மானாமதுரை ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார், ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி ஆகிய இருவரும் பலத்த காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக மானாமதுரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான ஆகாஷ் டெல்சன் மற்றும் குணா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஆகாஷ் டெலிசன் போலீசார் தேடும் போது கீழே விழுந்ததில் வலது காலில் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து வந்துள்ளார். இதையடுத்து நேற்று மானாமதுரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆகாஷ் மற்றும் குணா ஆகிய இருவரையும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து ஆகாஷ் டெலிசன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உள்ள சிறைவாசிகளுக்கான சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் ஆகாஷ் டெலிசனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆகாஷ் டெலிசனின் உடலானது உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் டெலிசன் தந்தை கண்ணன் என்ன அவர் தரப்பில் சொல்லும் பொழுது, என்னுடைய மகனை போலீசார் அடித்து காலை உடைத்து அவரின் ரத்தத்தை எடுத்து துன்புறுத்தி கொன்றதாக ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் சிவகங்கை மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை சம்பவம் நடைபெற்று மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அதே மானாமதுரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீண்டும் ஒரு இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற நிலையில் உயிரிழந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஆகாஷ் டெலிசனின் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜா உடலை பெற்றுக் கொள்ளுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அரசு மருத்துவமனை பிணவரை முன்பு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.